பௌர்ணமி கிரிவலம் போறேங்க பஸ்ல 2/3/2026 திங்கள், அதாவது நேற்று மதியம் 12 மணிக்கு கிளம்புனங்க கோவிலுக்கு. போய் இறங்குனதுன்னு பாத்தீங்கன்னா 6 மணி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜன்னல் வழி வீடியோ எடுக்குதா, அண்ணாமலையரை பார்க்க கூட்டம் பெருகுதான்னு நீங்க கேட்கறது புரியுதுங்க. மாமா, இந்த பழைய பேக மாத்த மாட்டியா? காசு இல்லாட்டி என்கிட்ட கேட்க மாட்டியா? இல்ல மாப்பிள்ள, நான் கேட்க மாட்டேன். படிக்கட்டு விட்டு இறங்குறேன் பாரு. கூட வந்தது பார்த்தனை விட வேற யாரு? சக்கரப்பா கம்பீரத்தை பாரு. சட்டை புல்லா பூ போட்டது யாரு? மாமா, நீங்களாச்சும் சொல்லுங்க. பஸ் வந்துருச்சுன்னு சொன்னதும் குரல்ல நடுக்கம் பாரு. நட்புடன் வசனம் பேசியது கவினை விட பேச வேறு யாரு? கோவிலுக்கு போக விரதம் இருக்கியா, உன் முகர சரியில்லைன்னு கேட்டா திட்டுவியான்னு நீங்க சொல்றது புரியுது. நான் திட்ட மாட்டேங்க, கேளுங்க. உங்களுக்கு இல்லாத உரிமையா? இடி சாம்பலில் ஓர் நாள் உடம்போ, நெற்றில் பற்றிய வரமோ, என்னடா சாமியார் ஆயிட்டியா அப்படின்னு நீங்க சொல்றது புரியுதுங்க. மரம் முழுக்க தொட்டில் கட்டி வேண்டியது கிட்டிதான் நீங்க சொல்றது புரியுது. நம்பிக்கை விடாமல் இருந்த அந்த கடவுளே அன்பால் ஆட்கொள்ளலாங்க. சொன்னா கேளுங்க. குரங்கு போல தாவுற மனசு, பழனி ஆண்டவன் மனசு வச்சா ஊரே பேசும் பவுசு. நீங்க சொல்றது புரியுது. முயற்சி விடாம ஓடிட்டு இருக்கேங்க. ஐம்பூதங்களில் அக்னியும் ஒன்று, திருவண்ணாமலையில் மட்டுமே அக்னி ஸ்தலம் நன்று. நீங்க சொல்றது புரியுதுங்க. இந்த பௌர்ணமி வெளிச்சத்துல கிரிவலம் போறது மனசுக்கு மிகவும் மகிழ்ச்சிங்க. மாசி மாத மகா உற்சவம். ஓம் நமச்சிவாய சொல்லி அன்னதானம் கூட சிறப்பு தாங்க. இந்த வீடியோவை தொடர்ச்சி நாளைக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.